நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருப்பெயர்ச்சி 2026 பற்றி. அதாவது நவ கிரகங்கள்லேயும் சுபத்தன்மை பெற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா, முழு இயற்கை சுபராக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி இயல்பாகவே சொல்ல கேட்டிருக்கோம். அதாவது அவருடைய பார்வை எந்த இடத்துலேருந்து அவர் 3 பார்வையாக பார்க்குறாரு, அந்த பார்வையோட பலன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அந்த குருப்பெயர்ச்சி தரப்போகிறார். என்னைக்கு குருப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான இடத்த பார்க்குறாரு, என்ன மாதிரியான ஒரு வருமானத்தையும் எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் உள்ள மாற்றத்தையும் கொடுக்குறாரு. மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு காரக்காரன்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான அனைத்து தடங்களையும் தகத்தெறிஞ்சு அதுக்குண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. சரி, பொதுவாக அதாவது என்ன மாதிரியான பொது பலன்கள்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தங்கம் விலை குறைறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் விவசாயம் செழிப்பாக வளரும். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, ஆராய்ச்சி பண்ணும்போது நிறையா அதாவது எதிர்பாராத புதையலோ அதன் மூலமாக கனிம வளங்களை அரசுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்னொரு பொது பலன்களில் இன்னொரு முக்கியமான விஷயம், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதார முன்னேற்றத்தையும், இன்னொன்று இவர் நீர்ராசியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நீர்ராசியில் வரதுனால ஒரு பெரிய ஒரு சில இடத்துல மழை அதிகமாக பெய்யுறது, அதன் மூலமாக சின்ன சின்ன வெள்ளம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்குறாரு இந்த பயிற்சியில். மேச ராசிக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் குரு பகவான் 4ஆம் இடமான கடகத்தில் இருக்கார். 4ஆம் வீடான கடகத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் என்னென்ன வீடை பார்க்குறாருன்னு பார்த்தோம்னா, 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் தராரு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் போராடி அதாவது எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சுப்பா, ஆனால் இன்னும் என் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நிறையா ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணமாகவும் இருக்கட்டும், இல்லை மனதளவில் நொந்து எப்போ எனக்கு நல்ல காலம் வரும் எதிர்பார்க்கணும், என்னால் முடியவே இல்லை அப்படிங்கிற ஒரு போராட்ட மனப்பான்மையோடு இருப்பாங்க இல்லையா, உங்களில் மேசராசிக்காரவங்க அவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குறாரு. மன நிம்மதி, அதுக்கு உண்டான ஒரு இடமாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல ஆயில், அதாவது எவ்வளோதான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கட்டுமே, நான் இத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு சரியில்லை, கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பாதை எனக்கு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான், இல்லைப்பா நீ உங்கள்கிட்ட போய் பாரு, நிச்சயமாக உனக்கு உடல்நிலை சரியாகும்னு சொல்லி ஒரு வழியை உங்களுக்கு காமிக்கிறாரு. ஆயுள் பலம் உங்களுக்கு கூட போகுது. இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்குறோம்னா, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டது அமௌண்ட்டு இதெல்லாம் வராமல் இருந்திருக்கும், இல்லைனா உயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே உள்ள பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் பிரச்சனையாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டம் எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் திரும்ப கிடைக்க போகுது. உயில் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஒரு பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் நல்ல பாதையை நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் வீடான தொழில் ஸ்தான வீட்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஒரு வருமானமும் உங்களுக்கு கூட போகுது. ஒரு தொழில் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் 2 தொழில் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, இடமாற்றம். அந்த இடமாற்றம் மூலமாக ஒரு வருமானத்தையும் நம்ம குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இது விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்லை நாங்கள் இந்த கடை வச்சுருக்கோம், விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோன்னா தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, மேசராசியே இதுக்கு முன்னாடி நல்ல ஓரளவு கெத்தாக தான் இருந்திருப்பாங்க. நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப ஓரளவு எந்திக்க முடியாத அடி மாறி மாறி அடிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் ஒரு மரியாதையாக இருந்த இடத்துல அந்த இடத்துல மரியாதையே இல்லாமல் நம்மளை சில இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு நம்ம முன்னாடி நின்று பேசவே பயப்படுற ஒரு ஆளுங்கள்லாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஒரு நிறைய பெரிய அவமானத்தெல்லாம் பார்த்துட்டோமேன்னு சொல்கிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருனா, உங்களுக்கு அதாவது உங்களை விட்டு போன மரியாதையை மீண்டு உங்களுக்கே தாராரு. மறுபடியும் நீங்கள் வந்தால் தான் அந்த இடத்துல உங்களை போல் யாருமே இல்லை, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வேலை பார்த்துக்கிருக்கீங்கன்னா, நார்மலாக ஒரு வேலை பார்த்துக்கிருக்கீங்க, நான் இன்னும் பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துக்கிருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குரு பகவானுடைய குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்குறாரு. முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது அயன சைனவம். ஏன்னா இவங்க 12ஆம் வீடை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது நிம்மதியான தூக்கம் வரப்போகுது.
ஏன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு நிம்மதி இல்லாத தூக்கத்தில் தான், அதாவது ஒரு தூக்க மாத்திரை போட்டு தான்ப்பா நான் தூங்கினேன் இத்தனை நாள், எனக்கு இந்த தூக்க மாத்திரையிலேருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அந்த மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் போய் படுத்தாலே ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஆன்மீக தேடல், ஆன்மீக வழியில் சுற்றுலா, கோவிலுக்கு நம்ம போகவே முடியாதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க எனக்கு ஒரு பிடிச்ச கோவிலுக்கெலாம் போகணுன்ட்டு, ஆனால் போகவே முடியாத ஏதாவது ஒரு தடங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் கோவிலுக்கு போய் நிம்மதியாக போய் வழிபாடு செய்கிறது, கோவில் சுற்றுலா, கோவில் மூலம் நிறையா கோவிலுக்கு போயிட்டு வருது மாதிரியான உங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம். இந்த குருபெயர்ச்சியில் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு மேசராசிக்காரங்க நிம்மதியாக இருக்கலாம்ப்பா, சூப்பராக இருக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. சரி, பார்வை சூப்பராக கொடுக்காரு, ஆனால் அவர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை கொடுப்பார் பார்த்தீங்களா? அவர் எந்த இடத்துல இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரு, 4ஆம் வீட்டில் இருக்காரு, 4ஆம் வீட்டில் இருக்காரு. அந்த வீடு நம்ம எதை சொல்லுவோம்? சுகஸ்தானத்தை சொல்லுவோம், தாயாரை குறிக்குதுன்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது எதில் தெரியுமா? சொந்த வீடு வாங்குறீங்க, இல்லை கடை, ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது தாயாரின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். வேறு பெரிதளவில் எந்தவித பாதிப்பு எதையுமே கொடுக்க மாட்டார். நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் கலரில் ஒரு துணி எடுத்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதாவது அவருடைய இருக்கக்கூடிய இடத்துல உள்ள சிறு சிறு பாதிப்புகளிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக இருக்கும்.